ஹலோ மக்களே! இந்தியன் பாலிட்டில சிலபஸ்ல குடுத்துருக்க டாபிக்ஸ் வேர் டூ ஸ்டடி நமக்கு 6th அண்ட் 12th வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, அது ஒன் லைனர்ஸா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒன் லைனர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலா தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th, 7th, 8th இந்த 3 ஸ்டாண்டர்டுமே நமக்கு டேட்டா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். போக போக தான் நமக்கு அட்வான்ஸ் லெவல் ஏறிட்டே போகும். சிம்பிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக படிக்காம போயிறக்கூடாது இல்லையா? ஸோ டக்குன்னு குயிக்கா நம்ம ஒன் லைனர்ஸ் பார்த்துரலாம். நேஷனல் சாங் இந்தியாவோட நேஷனல் சாங் நமக்கு வந்தே மாதரம். எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுவே ஆந்தம் அப்படின்னு கேட்டா ஜனகணமன. இதெல்லாம் கூட நான் படிக்கணுமா தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு அந்த 3 ஹவர்ஸோட ப்ரெஷர்ல தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் தப்பா எழுதிட்டு வருவோம். ஸோ சிம்பிளா இருக்கு அப்படின்னு பார்க்காம டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியரா பார்த்துக்கோங்க. சாங் அப்படின்னு கேட்டா வந்தே மாதரம், ஆந்தம் அப்படின்னு கேட்டா ஜனகணமன. இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடல் நமக்கு யார் எழுதினாங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அடுத்து நேஷனல் ஆந்தம் யார் எழுதியிருக்காங்க? ரவீந்திரநாத் தாகூர். எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே. டிஃபரன்ஸ் கிளியரா பாத்துக்கோங்க. இந்த நேஷனல் ஆந்தம் நமக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வரைக்கும் பிளே ஆகும்னா 52 வினாடிகள். 52 வினாடிகள் தான் பிளே ஆகுது. தேசிய கீதத்தை பாட 52 வினாடிகள் ஆகும். அசோக சக்கரா நேஷனல் பிளாக் ஹேஸ் எத்தனை ஸ்போக்ஸ் நமக்கு? தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்துல 24 நமக்கு ஸ்போக்ஸ். அந்த சக்கரத்துல கோடுகள் 24 இருக்கும். அடுத்து அசோக சக்கரா எந்த கலர்ல நமக்கு இருக்குன்னா நேவி ப்ளூ கலர்ல நமக்கு இருக்கு. The Indian national flag was designed by பெங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடி பிங்காலி வெங்கையா என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிங்காலி வெங்கையா தான் நமக்கு நேஷனல் பிளாக டிசைன் பண்ணிருக்காரு. The flag first flown after independence is stored in. சுதந்திரத்துக்கு பின்னர் முதல்ல ஏற்றப்பட்ட கொடி நமக்கு எங்க வச்சிருக்காங்க? எங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னா சென்னை ஃபோர்ட் மியூசியத்துல தான் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த கொடி நமக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க இல்லையா? சோ பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய நேஷனல் அனிமல் தெரியும் புலி. பேர்ட் நமக்கு பீகாக். ட்ரீ பேனியன். ஃப்ளவர் நமக்கு லோட்டஸ். ஃப்ரூட்னு வரும்போது மேங்கோ. நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம். இது நியூவா படிக்கிறவங்க டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி அப்படிங்கிறது லாக்டோபேசிலஸ். இது ஒண்ணு மட்டும் நியூவா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரெப்டைல் இந்தியாவின் தேசிய ஊர்வனம் என்னன்னு பார்த்தா கிங் கோப்ரா. ராஜநாகம் தான் நம்மளுடைய நேஷனல் ரெப்டைல். நேஷனல் அக்வாட்டிக் அனிமல். தேசிய நீர்வாழ் விலங்கு இந்தியாவோடது ரிவர் டால்பின். அடுத்தது இந்தியன் ருப்பியில இருக்க சிம்பலை யார் வடிவமைச்சிருக்காங்கன்னா டி உதயகுமார் அப்படிங்கிறவரு 2010 வடிவமைச்சிருப்பாரு. அடுத்து த நேஷனல் சிம்பர் ரிவர் கங்கா வாஸ் டிக்ளேர்ட் இந்த இயர். இயற்கை தேசிய அடையாளமாக கங்கை நதி நமக்கு 2008 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டேட்டா கொஞ்சம் புதுசா இருக்கும். புதுசா படிக்கிறவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலிஃபண்ட் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் தி நேஷனல் ஹெரிடேஜ் அனிமல் இந்த இயர். யானை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு நமக்கு 2010 தான். அப்படி உதயகுமார் நம்முடைய இந்தியன் ருப்பியை டிசைன் பண்ணதும் 2010 தான். எலிஃபண்ட் நமக்கு நேஷனல் ஹெரிடேஜ் அனிமலா பாரம்பரிய விலங்கா அறிவிக்கப்பட்டதும் 2010 தான். திருப்பூர் குமரன் எங்க பிறந்திருக்காருன்னா சென்னிமலையில பிறந்திருப்பாரு. இவர் நம்ம என்ன சொல்லுவோம்? கொடி காத்த குமரன். சோ கீழே விழுந்து இறந்து போற அந்த தருவாயில கூட இந்திய கொடியை கையை விடாம புடிச்சிருந்தனால கொடி காத்த குமரன் சொல்லிட்டு திருப்பூர் குமரன் நம்ம சொல்றோம். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா என்னன்னா உண்மை மட்டும் வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் ட்ரூத் அலோன் ட்ரம்ப். சத்தியமேவ ஜெயத்தே. சாஹா எரா வாஸ் ஸ்டார்டட் பை கனிஷ்கா. கனிஷ்கா அப்படிங்கிற ரூல் பவர்ஃபுல்லான ஒரு ரூலரா இருப்பாங்க. சாக்கா எரா கனிஷ்காவை வச்சுதான் ஸ்டார்ட் ஆகி வருது. ஷேர்ஷா சூரி இன்ட்ரடியூஸ் தி ருப்பி. ருப்பியா எந்த செஞ்சுரியில கொண்டு வந்திருக்காருன்னா 16th செஞ்சுரியில. அப்ப ருப்பி காயின் அப்படிங்கறத பயன்பாட்டு கொண்டு வந்ததே நமக்கு ஷேர்ஷா சூரி தான் 16ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்திருக்காரு. அடுத்து கவனிங்க. சக்ரா என்னவர் நேஷனல் பிளாக் ரெப்ரசன்ஸ். நம்ம தேசிய கொடியில் உள்ள சக்கரம் எதை குறிக்குதுன்னு பார்த்தா ட்ரூத் அண்ட் பீஸ், உண்மை மற்றும் அமைதி. த ரேஷியோ ஆஃப் அவர் நேஷனல் பிளாக் லென்த் அண்ட் பிரெத். நம்ம தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் 3.2. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழப்பத்துல என்ன பண்ணிடுவோம்? 2.2:3 அப்படின்னு எழுதிடுவோம். அது தப்பு. 3:2 அப்படிங்கறதான் கரெக்ட். ஓகேவா? அவசரத்துல மாத்தி போட்டுருவோம். பாத்துக்கோங்க. 3:2 அப்படிங்கறதான் கரெக்ட். வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் இன். வந்தே மாதரம் முதன் முறையாக 1896 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துல பாடப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய
காங்கிரஸோட கூட்டம் நிறைய நடந்திருக்கும். அதுல 1896ல தான் ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் அப்படிங்கறது பாடியிருக்காங்க. The first flag was woven in. முதல் தேசிய கொடி வந்து யாரு எங்க நெஞ்சாங்க, எங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா குடியாத்தத்தில் தான் பண்ணிருக்காங்க. இங்க பண்ண அந்த கொடி தான் நமக்கு சென்னை ஃபோர்ட் மியூசியம்ல பத்திரமா வச்சிருக்காங்க. The Peacock Sanctuary in தமிழ்நாடு is located at. தமிழ்நாட்டில் மயில் சரணாலயம் நமக்கு எங்க இருக்குன்னா விராலிமலையில இருக்கு. The National Day of Non-Violence is celebrated on. அகிம்சை தினம், அதாவது சர்வதேச அகிம்சை தினம் நமக்கு 2nd அக்டோபர் தான் கொண்டாடுறோம். On Republic Day, the flag is hoisted by. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிபப்ளிக் டேல நமக்கு கொடியேத்துறது பிரசிடென்ட். இதுவே இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்துச்சு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ரிபப்ளிக் டேவா இருந்துச்சு. ரிபப்ளிக் டே எப்ப நமக்கு தெரியும்ல எல்லாருக்குமே, Jan 26 அப்படிங்கிறது தான் ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டேவா இருந்துச்சு அப்படின்னா பிரசிடென்ட் கொடியேற்றுவாங்க. இதுவே இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே இப்ப நமக்கு August 15 இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கொடியேற்றுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 34. The Indian national calendar is known as a சாக்கா calendar. நம்ம பார்த்தோம் முன்னாடியே சாக்கா எரா அப்படிங்கிறது கனிஷ்கா வச்சுதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இந்தியன் கேலண்டர் எதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? சாக்கா அப்படிங்கிற கேலண்டரை வச்சுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். The national emblem is taken from the அசோக் பில்லர். அசோகா பில்லர்ல இருந்து நேஷனல் எம்பலம் தேசிய சின்னத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்து அசோகா ஸ்தபதியிலிருந்து இல்லாட்டி அசோக பில்ல தூண் சொல்லிட்டு வந்துரும். அசோக தூண் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சார்நாத்ங்கிற பிளேஸ்ல இருந்தா அசோக பில்லர்ல நமக்கு நேஷனல் எம்பலம் அப்படிங்கறத எடுத்திருக்கோம். நேஷனல் எம்பலம் வாஸ் அடாப்டட் இன் த இயர் 1950ல தான் அடாப்ட் பண்ணிருப்பாங்க. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டாலுமே 50ல Jan 26, 1950 நம்ம 1950 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நிறைய பண்ணிருப்போம். ஸோ எம்பலம் நமக்கு எப்போ அடாப்ட் பண்ணிருக்காங்க? 1950ல தான் அடாப்ட் பண்ணிருப்பாங்க. The motto in the national emblem is சத்தியமேவ ஜெயதே. இந்த நேஷனல் எம்பலம் அடாப்ட் பண்ண இயர் 1950. இதோட டேட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. எந்த டேட் அண்ட் மந்த்ல எடுத்தாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சத்தியமேவ ஜெயதே இஸ் டேக்கன் ஃப்ரம் முண்டக உபனிஷத். சத்தியமேவ ஜெயதே என்பது முண்டக உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். The national emblem is found on. நமக்கு நேஷனல் எம்பலம் நம்ம யூஸ் பண்றதுல எதுலலாம் இருக்குன்னு பார்த்தா கரன்சி, பாஸ்போர்ட், கவர்மெண்ட் லெட்டர்ஸ், நாணயம், பாஸ்போர்ட், அரசு கடிதங்கள் எல்லாத்துலயுமே தேசிய சின்னம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியன் ருபி சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டி உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் அதை இந்தியன் ருபிங்கிற டிசைன் பண்ணிருப்பாரு 2010ல. The national anthem was officially adopted on Jan 24, 1950ல. அடுத்து பாருங்க, நேஷனல் பிளெட்ஜ் வாஸ் ரிட்டன் பை. இந்திய தேசிய உறுதிமொழியை எழுதியவர் நமக்கு பிடால்மரி வெங்கட சுப்பாராவ். பெய்திமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தான் இந்தியன் நேஷனல் பிளெட்ஜை எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் நியூவான கொஸ்டினா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்துட்டோம். லாக்டோபேசிலஸ் நுண்ணுயிரி எந்த வருஷம் அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னா 2012ல அடாப்ட் பண்ணிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக் வாஸ் மேட் அட் நம்ம பார்த்துட்டோம் குடியாத்தத்துல பண்ணாங்க. செயின்ட் ஃபோர்ட் இஸ் லொகேட்டட் இன் சென்னை. சிம்பிள் தான். இந்தியன் கரன்சி சிஸ்டம் கொண்டு வந்தது சேஷா சூரி. ஸோ ரிப்பீட் ஆகுது, ஏன்னா ரொம்ப சின்ன லெசன் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. சேஷா சூரி என்ன கொண்டு வந்தாருன்னா இந்தியன் கரன்சி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு, ருப்பியா சிஸ்டம். எந்த செஞ்சுரின்னு பார்த்தா 16th செஞ்சுரி. ஸோ மாத்தி மாத்தி கேட்டாலும் இதான் நமக்கு ஆன்சரா இருக்கு. இந்த பீட்டிங் ரீட்ரீட் செரிமனி செல்டட். பீட்டிங் ரீட்ரீட் விழா அப்படிங்கிறது ஜனவரி 29 கொண்டாடுவாங்க. 26 நமக்கு கொடி ஏத்திட்டு 3 நாள் கழிச்சு 29ஆம் தேதி பீட்டிங் ரீட்ரீட் செலிப்ரேட் பண்றாங்க. The President of India is the chief guest for the beating retreat ceremony. அப்ப இது நமக்கு யார கௌரவிக்கிற விதமா யார் சீஃப் கெஸ்டா வராங்க? பிரசிடென்ட் தான் வராங்க. The ராஷ்டிரபதி பவன் இஸ் illuminated at. நமக்கு ராஷ்டிரபதி பவனை நல்லா அலங்காரம் பண்ணி 6 மணிக்கு விளக்குகள்லாம் ஏத்தி ரொம்ப பிரம்மாண்டமா இந்த பீட்டிங் ரீட்ரீட் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. ஸோ வித் திஸ் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் லெசன்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே ஒன்லைனா பைலிங்குவலா கொடுத்துருக்கேன். இதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு சிம்பிளா ஒரு ½ an hourக்குள்ள நீங்க சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. மற்ற எல்லா வீடியோவுமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லெசன்ஸா நம்ம ஒன்லைனர்ஸ் படிச்சு ஓவரால் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண போறோம். தேங்க்யூ.